போன வருஷம் உத்தராகண்ட்ல ஒரு சுரங்கத்த தோண்டுறாங்க. தோண்டும்போது சிலர் அறியாமையாலே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாகக்கோயிலை இடித்து விடுகிறார்கள். சில நாள் கழித்து அந்த சுரங்கப் பணியிலே திடீரென்று மண் சரிந்து விடுகிறது. எப்பவுமே பார்த்துக்கோங்களேன், செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். செவ்வாய் நெருப்பு, ராகு என்பது பாம்பு. நீங்க முருகன் என்பவன் செவ்வாய், அருகிலே பாம்பு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவம். அப்போ மண்ணு சரிஞ்சிருது. அந்த சுரங்கமே பாம்பு வடிவத்துல தான தோண்டுறாங்க. 40க்கும் மேற்பட்டோர் சிக்கிவிட்டார்கள். இவர்கள் உயிர் பிழைக்க வேண்டுமே என்று மக்கள் வருந்துகிறார்கள். எல்லாரும், ஐயா, இது தெரியாமல் ஒருவர் செய்த தவறு, அந்த நாகத்தை துன்புறுத்தி விட்டார் என்று சொன்னவுடன், ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆர்னால்டு டிக்ஸ் என்று சொல்லக்கூடியவர், உலகத்திலேயே சுரங்கப் பணிகள்ல மிகச்சிறந்த நிபுணர் மக்களை மீட்கிறதுல, அவர் வருகிறார். அந்த ஜியாலஜிஸ்ட் வந்துட்டு சொல்கிறார், ஐயா, இங்கே ஏதோ ஒரு நாகத்திற்கு, ஏதோ ஒரு நாக கோவிலுக்கு ஏதோ ஒரு தீங்கு நடந்ததைப் போல இருக்கிறதே என்று சொல்லி மீண்டும் அந்த கோயிலை அங்கே எழுப்பி பணிந்து வணங்குகிறார். ஐயா, நாகமே என்னை காப்பாற்று, பவுக்நாக் இவர்கள் உயிரை காப்பாற்றுன்னு.